சாட்டை எடுத்து நாட்டை திருத்து. சாட்டை விஷயத்துக்கு நான் பின்னாடி வரேன். இது அதை விட முக்கியமான ஒரு செய்தி நம்ம கிட்ட இன்னைக்கு வந்திருக்கு. திமுகவின் செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவர்கள் சொல்றதுக்கே கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, கூச்சமா தான் இருக்கு. அந்த கட்சிக்காக திமுகவை முட்டு கொடுக்கறவங்க கூட இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. ஆனா அண்ணன் திருமாவர்களோட ஸ்பீச்சை இன்னைக்கு பார்த்து ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. இவர் நிலைமை இப்படி ஆகி போச்சு. எப்பேற்பட்ட ஒரு போராளி, அந்த தலித் மக்களுக்காக போராடி போராடி களம் கண்ட ஒரு மனிதர், எத்தனை வருட கள அனுபவம், இன்னைக்கு போயும் திமுகவுக்கு முட்டு கொடுக்குற கொத்தடிமையா மாறி இருக்காருன்னு நினைக்கும் போது, அவர் ஆதரிச்சு பேசுற ஒரு காலத்துல பேசியிருக்க நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு நண்பர்களே. தவறாக நினைக்க வேண்டாம். இஸ்லாமியர்களுக்கு யார் எதிராக இருக்காங்க? நல்லா சொல்லுங்க. இஸ்லாமியர்களுக்கு யார் எதிராக இருக்கிறார்கள்? தளபதி அவர்கள் உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறார். என்ன மாதிரி வழக்கு தொடுக்கிறார்? இந்த வக்வாரிய திருத்த சட்ட மசோதாவை நீங்க திரும்ப பெறணும், இது இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இது அவங்க சொத்து, இதுல நீங்க ஏன் போய் தலையிடுறீங்க, நீங்க கொண்டு வந்த திருத்த சட்டங்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இதை சண்டை போறதை விட லீகலா போலாம், கோர்ட்டு மூலியமா அணுகலான்னு உச்சநீதிமன்றத்தை அணுகிறாரு. அந்த உச்சநீதிமன்றத்தில் அணுகி அதுக்கான கேஸை எடுத்துக்கிறாங்க. அது நம்பர் பண்ண லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அந்த கேஸ் நாங்க ஏத்துக்கிறோம்னு உச்சநீதிமன்றம் அந்த கேஸை ஏத்துக்கிட்டு, அதுக்காக வாதாடுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் மனு சிங் என்பவர் மூத்த வழக்கறிஞர். அபிஷேக் மனு சிங் என்கின்ற காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சிட்டிங் எம்பி. அவர் பிஜேபிக்கு எதிராக பல வழக்குகளை தொடுத்து அதுல வெற்றி பெற்ற ஒரு மனிதர். அவர் இந்த கட்சிக்காக, தாவேகா தொடர்ந்த இந்த கட்சிக்காக வழக்கறிஞராக அப்பீல் ஆகுறாரு. அவர் அந்த கேஸை நடத்துறாரு, வாதாடுறாரு. இங்க தளபதி அவர்கள் உண்மையான இஸ்லாமியர்களின் நண்பனாக, தோழனாக, தோளோடு தோள் நின்று இன்னைக்கு அந்த கேஸ் நடத்தி அதுல எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க? இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள், நாங்க தான் அவங்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தோம், திமுகவை ஒழிக்க புதிய கட்சி தொடங்கி இருக்கிறாங்க. எங்க கூச்சமா இல்லையாங்க? ஏன்னா ஏன்னா இப்படி எல்லாம் முட்டு, ஏன்னா உங்களை மக்கள், ஏன்னா இன்னைக்கு உங்க கட்சியை சார்ந்த நபர்களே உங்களை நம்ப மாட்டாங்களேன்னா, நீங்க உங்களை நேசிக்கிற தலித் மக்களே உங்களை ஏத்துக்க மாட்டாங்களேன்னா. தளபதி அவர்கள் என்ன மக்களுக்கு எதிராக பேசினாரு, இஸ்லாமியர்கள் எதிரான பேசினாரு. அவர் அந்த மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதியை லீகலா கோர்ட்ல அணுகி அதை நியாயம் பெறணும்னு ஒருத்தர் தனி மனிதராக போராடுறாரு. நீங்க எங்களை சப்போர்ட் பண்ண கூட அவசியம் இல்லை. அதை கொச்சப்படுத்துறீங்க பாத்தீங்களா? நீங்க இஸ்லாமியர்களின் உணர்வை கொச்சப்படுத்துறீங்க. தளபதியை நீங்க கொச்சப்படுத்தல, அவரோட முன்னெடுப்பை நீங்க கொச்சப்படுத்தல, ஒவ்வொரு இஸ்லாமியர்களையும் நீங்க கொச்சப்படுத்துறீங்க. திமுக முட்டு கொடுக்கறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. ஆனா இந்த வக்வாரிய சட்டத்தை நீங்க இது புது கட்சி ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஓட்டை பிரிக்க பார்ப்பாங்கன்னு நான் அடிச்சு சொல்றேன். திமுகவோட அச்சம் என்ன, திமுகவின் பயத்தின் காரணம் என்ன நான் சொல்றேன். இஸ்லாமியர்கள் ஓட்டு, கிறிஸ்துவர்களின் ஓட்டு, தலித் மக்களின் ஓட்டு, பெண்களின் ஓட்டு, கணிசமாக பெருவாரியான ஓட்டு தளபதி பக்கம், தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் வருது. மொத்த பேர் இந்த பக்கம் திரும்புறான். திமுகவால நேரடியா பேச முடியாது. அதனால ஒரு டூல் கிட்ட அண்ணன் திருமாவர்களை பயன்படுத்தி அவங்களோட பசிக்கு நீங்க என்னவோ இறையாவறீங்க. உங்க போதைக்கு நான் ஊறுகாவா என்ற ஒரு வார்த்தை இருக்கு. அத மாதிரி அவங்க போதைக்கு அண்ணன் திருமாவர்கள் ஊறுகாவா மாறினது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப அருவருப்பா இருக்கு. இஸ்லாமியர்களை தான் நீங்க அசிங்கப்படுத்துறீங்களே தவிர தளபதி வெற்றி கழகத்தை பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. கடினமான வார்த்தைகளை நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க அவ்வளவு அந்த மக்களுக்காக போராடி இருக்கீங்க, அந்த மேடையை நீங்க பேசுறீங்க. இதே உங்களோட பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ போட்டு அண்ணன் சீமான் மாதிரி ஆயிட்டீங்க பாத்தீங்களா? நீங்களும் இல்ல, இருக்கிறதுலே மாத்தி மாத்தி பேசுறதுல அண்ணன் சீமான் தான் வல்லமை பெற்றவர், வலிமையானவர் நான் நினைக்கும் போது நானும் ஒருவன் என்பதை போல நீங்க நிரூபிக்கிறீங்க பாத்தீங்களா? ரொம்ப கொச்சையா இருக்குன்னு, ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு, வருத்தமா இருக்குன்னு. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நீங்க மாறி இருக்கீங்க. உங்க தலித் மக்கள் உங்களால அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஒளி பிறக்கும்னு உங்களை நம்பி நேசித்து வரக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் உங்கள் மேல் இந்த நம்பிக்கை இழந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன முன்னுதாரணம் நான் சொல்லட்டுங்களா? சமீபத்தில் உங்களுக்கு அம்பேத்கர் ஜெயந்தி நடந்தது. அண்ணல் அம்பேத்கரோட பிறந்தநாள் அன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக தென் மாவட்டங்கள்ல, குறிப்பா மதுரை, திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டங்கள்ல பல இளைஞர்கள், மாற்று சாதியை சேர்ந்த இளைஞர்கள், நாங்கள் ஆண்ட சாதி என்று பெருமை பேசக்கூடிய அந்த சாதியை சேர்ந்த இளைஞர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் ஒன்னா நின்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டதை பல பத்திரிகையாளர்கள் பார்த்து வியந்து போயிருக்காங்க. என்னங்க இது மிராக்கலுங்க? எப்படி இது? யாராலையும் இணைக்க முடியாத ஒரு விஷயத்த
எங்களுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி இது எதுவுமே கிடையாது. எங்களை இணைக்கும் ஒரே புள்ளி எங்கள் தளபதி விஜய் தான் என்பதை வந்து இன்னைக்கு எங்க தளபதி அவர்கள் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. எது இணைக்குது? எங்களை எது இணைக்குது? ஜாதியால் நாங்கள் இணைந்தோமா? மொழியால் நாங்கள் இணைந்தோமா? இனத்தால் நாங்கள் இணைந்தோமா? எங்களை மதத்தால் நாங்கள் இணைந்தோமா? எங்கள் தளபதி விஜய் என்ற ஒற்றை முகத்திற்காக இணைந்த கூட்டம் இன்னைக்கு அந்த ஜாதியை தூக்கி போட்டு, மதத்தை தூக்கி போட்டு, இன்னைக்கு அம்பேத்கர் சிலைக்கு போய் மாலை போடுறாங்க, பெரியார் சிலைக்கு மாலை போடுறாங்க, அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார் சொல்லி எல்லாருடைய தலைவர்களுக்கும் போய் ஒற்றுமையா நின்று தோளோட தோளாக நண்பர்களாக போய் ஒன்றா இந்த களத்தை நிக்கிறது இந்த திமுகவிற்கு பார்த்து அதை ஏத்துக்க முடியல. அந்த கோபம், அந்த வெறுப்பு, அந்த காழ்ப்புணர்ச்சி அதை எப்படி வெளிப்படுத்தணும்? நேரடியா நம்ம சொன்னா ஆல்ரெடி நம்ம பயந்து போயிருக்கோம் சொல்றாங்க, உண்மையை சொல்லிட்டாங்க. இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம அண்ணன் திருமா அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு வந்து தளபதிக்கு எதிராக இப்படி எல்லாம் பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களை வந்து நீங்கள் உங்களை பின்தொடர்கிற இளைஞர்களும் உங்கள் கட்சிக்காரனும் உங்களை நம்ப போறது கிடையாது. இந்த 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றமாக நடக்கும். தெளிஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கூட்டணிக்காக நீங்க போயிட்டு 15 சீட்டு கேளுங்க, பார்ப்போம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தானே. நீங்க இவ்வளவு விசுவாசமா இருக்கீங்கல்ல, இவ்வளவு உண்மையா இருக்கீங்களா திமுகக்காக? அந்த திமுக கூட்டணி உடையக்கூடாது என்பதுல வந்து திமுகவுக்கு அக்கறை இருக்கோ இல்லையோ, அந்த திருமாவர்களுக்கு என்ன அக்கறை என்பது எனக்கு தெரியவில்லை. வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் எனக்கு இருக்கிறது. இப்படி ஒரு விசுவாசமா இல்லை அடிமைத்தனமா என்பது எனக்கு தெரியவில்லை. நீங்கள் இந்த வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 20 சீட்டு, அட வேணாங்க 15 சீட்டு வாங்கி விடுங்கள், பார்க்கலாம், கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் பேசுவோம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த வக்ஃப் வாரிய சட்டத்துக்கு எதிராக வந்து நம்ம தளபதி அவர்கள் கோர்ட்ல வந்து அணுகி இருக்காரு. இது கோர்ட்ல வந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதை நோக்கின சில விஷயங்கள் தொடர்ந்து எல்லா மீடியாலும் பேசப்பட்டு வருது. ஒரு சிறந்த முன்னெடுப்பாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்களோட ஆதரவு தளபதிக்கு அதிகரிச்சுட்டே வரும். இந்த நேரத்துல ஜமாத் சார்ந்து ஒருத்தர் அறிக்கை விட்டுருக்காரு, பாத்தீங்களா? ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு ஜமாத் சார்ந்து, இவர் ஜமாத்துக்கு எதிரான சில வேலையை பண்ணிட்டாரு, அவர் வந்து இந்த நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியை வந்து கொச்சப்படுத்திட்டாரு, அப்படி இப்படின்னு ஒருத்தரை பேச வச்சிருக்காங்க. அந்த ஆள் யார் தெரியுங்களா? சிஏ சட்டத்துக்கு ஆதரவா பேசின ஒரு மனுஷன், லிட்ரலி சொல்ல போனா சங்கி. அவரை வந்து பேச வச்சிருக்காங்க. அவர் பேசின ஒரு நியூஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்னோட சோர்ஸ் சொன்னபடி பார்த்தோம்னா, ஒரு தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அதிகாரி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஜமாத் சார்பா ஒருத்தர் பேசியிருக்காரு பாத்தீங்களா, அந்த நியூஸை வந்து ஒட்டுமொத்த மீடியாக்களுக்கும் அனுப்பி இதை நீங்க போடுங்க, இதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி பிரஸ் பண்ண வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த கோர்ட்ல வந்து நடந்த ஒரு விஷயத்தை டைல்யூட் பண்ணி அதை மறைக்க இந்த ஜமாத்துல பேசின ஒருத்தர், அதாவது சிஏவுக்கு ஆதரவா பேசின ஒருத்தர், லிட்டரலி சங்கின்னு வச்சுங்களேன், அவர் பேசின ஒரு நியூஸை வந்து வலுக்கட்டாயமாக திணிக்கும் விதமாக இதை டைல்யூட் பண்ணி டைவர்ட் பண்றதுக்கு இவர் பேசின விஷயத்த எல்லா மீடியாக்களுக்கும் அனுப்பி ஒரு மாஃபியா லாபி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு லிட்ரலி தளபதிக்கான அந்த பேரு புகழ், அதுக்கான வரவேற்பு, அது புகழ்ச்சி, இளைஞர்களோட ஆதரவு, அதாவது இஸ்லாமிய இளைஞர்கள் இஸ்லாமிய மக்களோட அந்த ஆதரவை பார்த்து இது எப்படியாச்சும் திசை திருப்பணும், என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் அவர் பேசின ஒரு விஷயத்தை எடுத்து பல மீடியாக்களுக்கு ஒரு அதிகாரி, அவர் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியா இருக்காரு, அந்த அதிகாரி எல்லா மீடியாக்களுக்கும் இந்த பிரஸ் கார்டை அனுப்பி, இந்த கார்டு அவர் பேசின விஷயத்தை அனுப்பி இதை நீங்க செய்தியா வெளியிடுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்ததாக என் சோர்ஸ் சொல்லுது. அவர் யாரு என்னன்றதை பத்திலாம் நான் இனி வரும் நாட்கள்ல அதை எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஆனா இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? தளபதி சரியான பாதையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அது எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க அடிக்கிறாரு, வலிக்கிற இடமா பார்த்து அடிக்கிறாரு. அதுதான் நமக்கான தனி சிறப்பு. நம் சரியான வழியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். இவர்களோட இந்த கெடுபிடி, இந்த நம்ம வந்து ஒடுக்கணும்னு நினைக்கிற இந்த விஷயத்தெல்லாம் உங்களால வந்து இனி தடுக்க முடியாது. மக்களை நோக்கி செல்வார். இந்த மேவோட இந்த ஏப்ரல் மாசத்தோட ஜனநாயகன் படத்தோட படப்பிடிப்பு மே ஃபர்ஸ்ட் வீக்கோட முடியுது. அதற்கு பிறகு மக்களை நோக்கி மக்கள் தலைவன் உங்கள் முன்னால் நிற்பார். அதிமுக பத்தி பேசலான்னு ஒரு டாபிக் எடுத்து வச்சேன், அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க மாத்தி மாத்தி. எப்போ பிஜேபி கூட கூட்டணின்னு சொன்னாங்களோ அப்பவே வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை தலைவர்கள், மாற்று கட்சியில் இருக்கவங்களாம் விலக ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த கட்சியில் இருக்கவங்களே வந்து ராஜினாமா பண்ணி வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க. மாற்று கட்சியில போய் சேர ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க. அது அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு, சரிஞ்சு கொண்டு இருக்கிறது. இப்படி போயிட்டு இருக்கும்போது அண்ணன் சாட்டை துரைமுருகன், அவரை பத்திலாம் ஏன் ப்ரோ பேசுறீங்கன்னு நம்ம நண்பர் சொன்னாரு. ப்ரோ அதை பத்திலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க தீவிரமான கல அரசியல் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு சாட்டை துரைமுருகன் பிளாக்மெயிலர் பத்திலாம் நீங்க ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்களா மாதிரி சொன்னாரு. அவருக்கும் அவரோட சேனலுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. இவர்கள் போடும் நாடகம் என்ன, அதை மக்கள் கிட்ட சொல்ல வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு.
இவர் அடிக்கிற மாதிரி அடிப்பாரா, இவர் அழுவுற மாதிரி அழுவாரான்ற மாதிரி ஒரு நாடகத்தை, இது இன்னைக்கு நேற்று நடக்கல, பல இடங்கள்ல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எனக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் கட்சிக்கும் என்ன சம்பந்தமும் இல்லை, கட்சி விட்டு விலக்கறேன்னு திரும்ப சேர்த்துப்பாரு. இவர்களோ ஒரு டிராமா குயின் மாதிரி டிராமா நாடகங்கள் நடத்திக்கிட்டு வராங்க. அது நம்ம பல தடவை பார்த்திருக்கோம், பல தடவை பேசியிருக்கோம். இந்த முறை வந்து அவரோட பயோல வந்து அந்த கொள்கை பரப்பு துணை செயலாளர், அந்த கொள்கை பரப்பு செயலாளரா கொள்கை பரப்பு துணை செயலாளரா தெரியல, அந்த பயோல வந்து அவர் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஒரு சுதந்திர பரியவேக நான் மாறிவிட்டேன்ற மாதிரி போன்ற பதிவுகள்லாம் போட்டிருக்காரு. சாட்டை துரைமுருகன் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்பதை வந்து அந்த கட்சியிலிருந்து விலகி வந்த பல நிர்வாகிகள் கழிவுகளை ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான மனுஷனா சாட்டை துரைமுருகன், நம்பவே முடியலையே, இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாரான் போது என்னன்னா, மீடியாவிற்கு முன்பு கேமராக்கு முன்னாடி அவர்கள் காட்டும் முகம் என்பது வேறு, திரை மறைவுக்கு பின்னால் இவர்கள் காட்டும் முகம் வேறு. எல்லார்கிட்டயும் ஒரு கள்ள கூட்டணி இருக்குங்க. இங்க இருக்கக்கூடிய பிரதான பல கட்சிகள் மேடை ஏறி திட்டுறது ஒண்ணு, ஆனா ஆஃப் த கேமரா ஒண்ணு வேற மாதிரி ஒரு டீலிங், அண்டர் கிரவுண்ட் டீலிங் எல்லார்கிட்டயுமே இருக்கு. அதை வந்து நம்ம பசங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க, எடுத்து போடுறாங்க. இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய விஷயம், அதிமுக செய்யக்கூடிய விஷயம், இப்படி பல விஷயங்கள். இதற்கு வந்து சில தொங்கு சதைகளான பத்திரிகையாளர்களும், உங்களுக்கு தெரியும், நேத்து ஒருத்தர் போட்டிருக்காரு, அவர் பேர் சொல்ல விரும்பல நான், சவுக்கு சங்கரோட ஆரம்ப காலங்களில் பத்திரிகையாளர் சொல்லிட்டு உட்காந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் அதுக்கப்புறம் விலகி வந்துட்டார். பேர் சொல்றவங்களும் அவ்வளவு ஒர்த்து இல்லைன்னு வச்சுங்களேன். தொடர்ந்து தளபதி பத்தி வந்து ஆதரவா பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் தான் அவர். இப்போ வந்து என்ன பண்றாருன்னா, ஜானவராகசாமி வந்து தளபதியை வந்து தப்பான முறையில கையாளுறாரு, புஷி ஆனந்த் அவர்களுக்கு வந்து நிர்வாகத்திறன் கிடையாதுன்ற மாதிரி ஒவ்வொரு பேட்டிகளையும் ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் இவரை எவனையும் கூப்பிடுறது இல்லை. இவரே போன் அடிச்சு என்கிட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் இருக்கு, கேட்குறீங்களா, சொல்லட்டுமா, சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி கூப்பிட்டு ஒவ்வொரு, அவங்களுக்கு என்ன, யூடியூபர்ஸ்க்கு என்ன, வியூஸ் போனா காசு, அதுக்காக ஏதாவது வந்து வாந்தி எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாங்க. இவரே போன் போட்டு அப்ரோச் பண்றதான். அவங்களும் இவரை கூப்பிட்டு வந்து எடுங்க வாந்தி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு பாப்போன்ற மாதிரி அவர் எடுக்கிற வாந்தியும் அலசி ஆராய்ச்சி பண்ணி எடிட் பண்ணி தூக்கி போடுறாங்க. அதுல முழுக்க வன்மம் தான் இருக்கு. கண்ணுல இருந்து பார்த்த மாதிரியே சொல்லுவார். என்ன சொல்லியிருக்காருன்னா, காளியம்மா வந்து ட்ரை பண்ணாங்களாம் கட்சியில சேர்றதுக்கு, அவங்க 2-3 வாட்டி வர ட்ரை பண்ணாங்களாம். ஆனா ஆனந்த் அவர்கள் வந்து உள்ள விடலையா. முந்தா நேத்து வந்து காளியம்மாள் சைட்ல இருந்து ஒருத்தரை வந்து அனுப்பியிருந்தாங்களாம் காளியம்மாள் கட்சி ஆபீஸுக்கு. 2 மணி வரலாம் அவரை உட்கார வச்சாங்களாம். அதுக்கப்புறம் இல்ல பார்க்க முடியாது நாளைக்கு சொல்லிட்டாங்களாம். என்ன மாதிரி ஒரு திரைக்கதை பாருங்களேன். இவரோட கற்பனை திறனும் பார்த்து நான் வியக்கிறேன். என்னன்னா, வர வச்சாங்களாம், வெயிட் பண்ண வச்சாங்களாம், நாளைக்கு வாங்க சொல்லிட்டாங்களாம். இது என்ன, இன்று போய் நாளை வா கதையால இருக்கு. இப்படி ஒவ்வொரு கத்துக்கதைகளை எழுதி ட்விட்டர்ல வந்து ஒரு விஷயத்த பரப்பி விடுறது. உண்மையை விட பொய் தானங்க ரொம்ப வேகமா பரவும். அந்த பொய்யை வந்து போற போக்கில் அடிச்சு விட்டுட்டா அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுல எங்க டைம் வேஸ்ட் ஆகுதுங்க. இந்த மாதிரி தண்டங்களுக்கு எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் எங்களோட கடமை அதுவாக இருக்கு. ஏன்னா இவங்க போற போக்கில் ஒரு பொய்யை அள்ளி வீசிட்டு போயிடுறாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்கணுன்ற பேர்ல எங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்களோட நோக்கமும் அதுதான். ஏன்னா கோர் இஷ்யூ வேற பக்கம் இருக்கும். இவங்க ஒரு பொய்யை வைக்கும் பொழுது அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கான நேரமே எங்களுக்கு சரியா போயிடும். அதுக்காக வந்து நம்ம டைவர்ட் பண்ணி கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள்ல நம்ம கட்சியோட நிர்வாகிகள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு எல்லாம் ஈல்ட் ஆகாம இந்த மாதிரி பொய் பேசக்கூடிய பத்திரிகையாளரை புறந்தள்ளிட்டு களத்தில் வேலை செய்ய ஆரம்பியுங்கள், களத்தை நோக்கி பயணியுங்கள். இன்னைக்கு ஐடி மீட்டிங்லாம் வைக்க போறதா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் வந்து இன்னும் இந்த கட்டமைப்பை ஐடி விங், சோசியல் மீடியா இந்த விங்கை வந்து இன்னும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம். மீண்டும் ஒரு தரமான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ எனக்கான அந்த என்னோட பர்சனல் ஒர்க் எல்லாமே முடிந்தது. இனி தொடர்ந்து அடிக்கடி வீடியோ போறதுக்கு நான் முயற்சி பண்றேன். மேக்சிமம் வாரத்துக்கு ஒரு 2-3 வீடியோ போறதுக்காச்சும் நான் முயற்சி பண்றேன். வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.